ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். மதுரையில் மாநாடு நடக்குது, ஓகேவா? அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது மாதிரி குழந்தை, கர்ப்பிணி பெண்கள், வயதான முதியவர்கள் யாரும் மாநாட்டுக்கு வர வேணாம் அப்படிங்கிறத தெளிவாக 2 நாளைக்கு முன்னாடியே தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்களே அறிக்கையாக கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போய் வச்சு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? பெற்றவங்களுக்கு உங்களுக்கு தான் அந்த சிந்தனைகள் வேணும். ஏன்னா வீடியோவில், டிவியில், ஃபோனில், யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஃபுல்லாக அவங்களோட தான் ஓடுது. எதை திறந்தாலும் மாநாடு 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 தான் ஓடுது. அப்படி இருந்து ஏன் இப்படி குழந்தைய போட்டு இந்த பொட்டை வெயிலில் எவ்வளோ குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க? அவங்களுக்கும் இது கெட்ட பேர், உங்களுக்கும் பிரச்சனை. செய்கிற அவங்களுக்கும் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ மாநாடை உருவாக்கி கடைசியில் மீடியா எல்லாமே கவர் பண்ணி இவ்வளோ குழந்தைகளை பாடுபடுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ வீடியோக்கள் வெளியாகுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டுலாம் போகாதீங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. முழுக்க முழுக்க உங்கள் மேலே தான், பெற்றவங்க மேலே தான் தப்பு. பிள்ளையை கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளையும் அவங்க கையில் தூக்கிட்டு போகிறாங்க. கஷ்டமாக இருக்குது பார்க்க எங்களுக்கெல்லாம். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஓகேவா? மாநாடு டிவியில் பாருங்கள், எல்லாமே அப்டேட் ஆகுது. ஃபோனை திறந்தா, யூடியூப்பை திறந்தா ஃபுல்லாக அவர வீடியோ தான் வருது. அவர் பேசுகிறத கேளுங்க, எல்லாம் பண்ணுங்கள். குழந்தைகள்லாம் போட்டு படுத்தாதீங்க, ஓகேவா? நீங்கள் பண்ணுறதுனுடைய விளைவு உங்கள் குழந்தைங்களுக்கும் விளைவு, இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை நடத்துகிற அவங்களுக்கும் வீணாக கெட்ட பேர் ஆகும். மக்களே, தயவு செஞ்சு இது மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. நன்றி.